கடகராசி அன்பர்களே, மார்ச் மாதம் என்ன பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளே உங்கள் ராசி அதிபதியான சந்திரன் ஆட்சி பலத்தோட அமைய இருப்பது ஒரு நல்ல தன்மை. அதே சமயத்தில் சுக்கிர பகவான் 4க்கு உரியவன், சுகத்தை தரக்கூடியவன், லாபத்தை தரக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருப்பது கூடுதல் சிறப்பை தரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் 8ஆம் இடத்தில் இருந்தார். அப்போது அந்த கிரகங்கள் 5ல் இருந்து ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம் மற்றும் ஒரு மாதிரியான சங்கட உணர்வுகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த கடகராசி என்பர்கள் அந்த சங்கடத்திலிருந்து வெளிவரப் போறீங்கன்னு அர்த்தம். அதாவது குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 8ல் போய் மறைஞ்சிருக்கார் பார்த்தீங்களா. அப்போ குடும்பத்தில், பணத்தில் சில கஷ்டங்கள், குடும்ப உறவுகளில் சில கருத்து வேற்றுமைகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அதிலிருந்து நிவர்த்தி, அதாவது குடும்பத்தில் அந்யோன்யம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அதில் மாற்று கருத்தில்லை. யாருக்காவது, அதாவது இந்த கடகராசி என்பர்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அல்லது 3ஆம் நபர்களால் பிரச்சனை, பணத்தால் பிரச்சனை, வாக்கால் பிரச்சனை, அதாவது நீங்கள் நல்லதே பேசியிருந்தாலும் எதையாவது குறை சொல்லிக்கொண்டு ஒரு அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனோடு இருக்கக்கூடிய கடகத்துக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நிவர்த்தி 100% நிவர்த்தி ஆகுது. அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது. அதே சமயத்தில் ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பு கடகராசி என்பர்கள். ஏன்னா 2ஆம் அதிபதி, அதாவது சூரியன் போய் 8ல் மறைஞ்சிருக்கா. அப்போ உஷ்ண சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள். அடுத்து ஜீரண சம்பந்தப்பட்ட, ஏன்னா குரு 6ஆம் இடத்தை பார்க்குறார், வயிற்று சம்பந்தப்பட்ட, ஜீரண சம்பந்தப்பட்ட, ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த கழிவு சம்பந்தப்பட்ட, அதாவது என்ன சொல்கிறது, வயிற்று சார்ந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்கள், கால் சம்பந்தப்பட்ட, 8க்குரியவன் சனி, அப்போ கால் சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சரியாகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். சரியான ஆஸ்பத்திரிக்கு சரியான டாக்டர்கள் அமையக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஏன்னா ஒரு வலியோடு இருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு வலி நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல சொல்லலாம். அதே சமயத்தில் 3ஆம் அதிபதி போய் 8ல் உட்கார்ந்துருக்கார். 3 அப்படிங்கிறது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன். அப்போ சில சமயங்களில் இந்த கோபம், ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே வெளிப்படுத்தும். யாருக்கு? இந்த கடகராசி என்பர்கள். அந்த கோபம், ஆக்ரோஷத்தை மட்டும் தவிர்க்கணும். நிதானம், பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை மனசில் பதிவு வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா 2 கிரகங்கள், உஷ்ண கிரகங்கள், சூரியன் செவ்வாய் இணைகிறது. அப்போ உஷ்ண கிரகங்கள் இணையும் போது அந்த இடத்துல கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் வெளிப்படுத்தும். நிதானத்தன்மை இல்லாத தன்மை, அவசர முடிவு, அவசர கொடுக்கை. ஸோ இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொண்டாலே கடகத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. 4ஆம் அதிபதி உச்ச பலம் பெறுகிறது. 4 அப்படிங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த அதிபதி போய் உச்ச பலத்தோடு இருக்கார். அப்போது வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. 4ஆம் அதிபதி வலுப்பெறுகிறது. குருவின் பாக்யாதிபதி பார்வையும் பெறுகிறது. அப்போது இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் வாங்குவது, விவசாய நிலங்களை வாங்குவது, காலி இடங்களை வாங்குவது, இதுக்கெல்லாம் எந்த தடையும் ஏற்படுத்த போவது இல்லை இந்த கடகராசி என்பவர்களுக்கு. ஒரே ஒரு விஷயம், டாக்குமெண்ட்டுக்கு காரக கிரகம், எழுத்துக்கு காரக கிரகமான புதன் போய் 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால நல்லா படிக்கணும். ஒப்பந்தம் போடுவது, டாக்குமெண்ட் சார்ந்ததில் ஏதாவது வில்லங்கம் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுவது ரொம்ப ரொம்ப அவசியம் கடகத்துக்கு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 5ஆம் அதிபதி போய் 8ல் அமைஞ்சிருக்கார். அப்போ 5க்குரியவன் போய் 8ல் அமைகிறதுனால ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தி விடுமா அப்படிங்கிற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். என்ன, பூர்வீகத்தை விட்டு வெளியே நகர்வீங்க, அவ்வளோதான்.
5க்குரியவன் 8ல் போயிருக்கு, குருவின் பார்வை பெறுகிறது. அப்போ பூர்வீகத்தை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிறைய கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். அதை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது நல்லது. அதாவது உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே, உங்கள் டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளியே. அப்போ என்ன, வேலை இல்லாதவர்கள் உங்கள் சொந்த ஊர்லேயே தேடிக்கொண்டிருக்கிறவங்களாம் கொஞ்சம் அப்படியே வெளியில் அப்ளை பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அப்போ வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசங்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுகிறது கடகராசி என்பர்களுக்கு. ஏன்னா இந்த கடகராசி என்பர்கள் யாரெல்லாம் இந்த வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலத்துக்கு செல்லணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகத்துக்கும் நன்மை பயக்கும். அப்போ வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம், அதர் கேஸ்ட், அதர் மதத்தினர் சார்ந்தவர்கள் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை இமீடியட்டாக கிடச்சிரும். ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே எவ்வளவோ உழைப்பை போட்டிங்க, ஒரு மார்க்கில் போச்சு, 0.5ல் போச்சுன்னு நினச்சிட்ருக்கிற அத்தனை கடகத்துக்கும் இந்த காலகட்டம் இந்த மார்ச்சிலிருந்து சிறப்பு பெறுகிறதுன்னு எடுத்துக்குங்க. அப்போது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகணும் என்று உழைப்பு போட்டு கொண்டிருக்கின்றவர்கள் அந்த மனசோட, உள் மனதோட கண்டிப்பாக போயாகணுங்கிற அந்த ஸ்ட்ராங் எனர்ஜியோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கடகத்துக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் அமையும். ஏன்னா எத்தனை வழிகளை அனுபவிச்சிங்க, எத்தனை ரணங்களை அனுபவித்தீங்க. கடன்கள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, உறவுகள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு வகையில் மனசு கெட்டு இருந்தது. மனசு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையில் இருக்கக்கூடிய கடகத்துக்கு இந்த மார்ச்சில் இருந்து, அது குறிப்பாக மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு படிக்கட்டுகளாக ஏறக்கூடிய, அதாவது கீழ்நிலையிலிருந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கி காண்பிக்கும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. 10ஆம் அதிபதி 8ல் உட்கார்ந்துருக்கார். அப்போ வேலையில் அழுத்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. 10க்குரியவன் 8ல் போய் உட்கார்ந்துருக்கு. ஆனால் குரு பார்வை, பாக்யாதிபதி பார்வையில் இருக்கிறதுனால எவ்வளவு உழைக்கிறீங்களோ உழைவுக்கு ஏற்ற ஊதியங்கள், அதனுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். அதாவது நல்ல உழைப்பீங்கன்னு சொல்ல வரேன். ஆனால் கோபம் மட்டும் படக்கூடாது. வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. வளைவு நெளிவு, உங்கள் பாஸ் வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு சொன்னார்னா ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகணும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா சூரியன் போய் 8ல் மறைஞ்சிட்டார். சூரியன் போய் 8ல் மறைஞ்சிருக்கு. 5க்குரியவன் போய் 8ல் உட்கார்ந்துருக்கு. 10க்குரியவன் போய் 8ல் இருக்குது. அங்கே ராகு வேற, ஒரு சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு இருக்குது. அப்போ இந்த டைமில் கோபப்படலாமா? கண்டிப்பாக கூடாது. உங்களை வெறுப்பேற்றுவதற்காக இல்லை ஏதாவது ஒரு திணிப்பு இருக்கும் கூட அப்படியே கண்டுக்காமல் போவது, அப்படியே இந்த மாதத்தை அப்படியே ஓட்டுறது ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பாக மார்ச் 15 வரைக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த கடகராசி அன்பர்கள். இந்த கடன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ப்ரெஷரோடு இருக்கிறவங்க, அந்த ப்ரெஷர் அப்படியே விலக போகுதுன்னு எடுத்துக்கலாம். கடன் இதுவரைக்கும் ஒரு சொந்த தொழிலுக்கான அமைப்பு இல்லை, ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இப்போ கடனை வாங்கி அதன் மூலம் டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதனுடைய அந்த இது உங்களுக்கு காண்பிக்க ஆரம்பிக்கும். சரி பார்த்துக்கலாம். அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இந்த கடகத்துக்கு இப்போது புலப்படும். இதுவரைக்கும் ஒரு இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு ஒரு பாதை காண்பிக்க போகிறது. ஒரு தன்னம்பிக்கை வர காத்து கொண்டிருக்கிறது. நல்ல செய்திகள் வர காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தினுடைய ஒரு தொடக்கமாகவே இந்த கடகராசி என்பவர்கள் நீங்கள் எதிர்க்கலாம். அதாவது இந்த எதிர்ப்பு, பகை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்து பாருங்க, அவங்களாம் அப்படியே வெளியில் நகருவாங்க. யாரெல்லாம் எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தார்களோ அப்படியே விலகுவாங்க. அல்லது உங்களோட நட்புணர்வு கொடுக்கக்கூடிய தன்மையும் ஒரு சில கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். அப்போது வலிகள், வேதனைகள் அடைந்த நீங்கள் இப்போ அதிலிருந்து
விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டதுன்னு சொல்லலாம். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் இடம் சார்ந்த விஷயம், நிலம் சார்ந்த விஷயம், வாகனம் சார்ந்த விஷயங்கள் நற்பலனை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையக்கூடிய தன்மை, இப்போ குடும்பம் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகள், இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறது. நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடிய, ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, குல தெய்வ வழிபாடு கெட்டியாக பிடிச்சுக்குங்க, நல்லதே நடக்கும்.